பிரைஸ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ளப்போகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க நாம் நிறைய நேரங்களில் கர்த்தர் சொன்னபடி வாழ முடியாதவர்களாய் காணப்படுகிற நிறைய பேர்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி அதை மாற்றிக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுவது யாவரோடும் சமாதானமாக இருக்க சொல்லுகிறார். அப்போது சமாதானமாக எல்லாரும் கூட இருக்க முடியுதான்னா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற குடும்பத்தார் கூடவே சமாதானமாக இருக்க முடியல. இன்றைக்கி பிள்ளை கூடவும் சமாதானம் இருக்க முடியல, கணவன் கூட சமாதானம் இல்லை, கணவன் மனைவி கூட சமாதானமாக இருக்க முடியல. இந்த சமாதான குறைவுள்ளவர்களாக நம்ம காணப்படுகிறோம். இந்த சமாதானம் இல்லாதோடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனோடு உறவு கொள்ள முடியாது. உங்களோடு பிசாசானவன் உறவு கொண்டவனாய் மாறுகிறான். அப்போ இந்த சமாதானமாக இருப்பதுக்கு நான் நாட வேண்டும். வசனம் சொல்றது பாருங்க, எபிரேயர் 12:14 சொல்கிறாரு, கவனிங்க, யாவரோடும் சமாதானமாக இருக்குமா, யாவரோடும் சமாதானமாக இருக்கணுமா, பரிசுத்தம் உள்ளவராக இருக்க வகை தேட வேண்டுமா. அப்போ பரிசுத்தமாக இருப்பதற்கான வழிகள் என்ன, பரிசுத்தமாக எப்படி வாழ முடியும், ஏன் பரிசுத்தமாக வாழ்வது, அந்த பரிசுத்தமான வாழ்க்கை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது, கர்த்தரை தரிசிக்க முடியாது. அப்போது தேவனை நீங்கள் தரிசிக்க வேண்டும், கர்த்தரிடத்தில் நெருங்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ண வேண்டும், தரிசிப்பதுனா அவரை பார்க்க முடியுது, தரிசிப்பதுனா அவரோடு கூட நின்று அவரோடு கூட உறவாடுவோம். இப்போ இந்த தரிசிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்குள்ள முதலாவது சமாதானம் வேண்டும். இந்த சமாதானம் இன்றைக்கு அநேகருக்குள்ளே இல்லாத ஒரு சூழ்நிலை. நல்லா தான் பேசுவோம், எப்படி தெரியுமா ஒரு மாதிரி பேசுவோம். காரணம் என்ன தெரியுமா, அவங்களோட கூட சமாதானம் இல்லை. அவளை பார்த்தால் ஒரு எரிச்சல், அவளை பார்த்தால் ஒரு கசப்பு, அவளை பார்த்தால் ஒரு முறுமுறுப்பு. இது தேவனுடைய குணாதிசயமா, இது தேவன் விரும்புகிறாரா? தேவன் இந்த காரியங்களை என்ன பண்ணுறது உன்னிடத்தில் எதிர்பார்த்தா இல்லையே. உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து, உன் மீறலெல்லாம் மன்னித்து அவர் உன்னோடு கூட சமாதானமாக இருக்க அவர் ஆசைப்படும் போது அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கூட மற்ற இடத்துல அப்படி மாறுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அவர் செய்த காரியங்கள் அநேகமாக இருக்கும், அவைகளே நம்ம யோசித்து கொண்டு இருக்கக்கூடாது, அவைகளை விட்டு விலக வேண்டும். நாம் அந்த காரியங்களை விட்டு நம் தேவனோடு கூட உறவில் வர வேண்டும். வேதம் சொல்லியிருக்க பிரகாரமாக நான் நடந்துக்கிறேன் என்று உங்களை நீங்கள் நடப்பதுக்கு பிரயாசப்பட வேண்டும். இந்த சமாதானமான காரியங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரும். நீங்கள் தான் என்ன பண்ணணும், சமாதானம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். இந்த சமாதானம் உள்ளவனாய் நீ மாறும்போது தான் இதயத்துக்குள்ள சமாதானம் வரும்போது தான் நீ பரிசுத்தவானாய் காண முடியும், பரிசுத்தமாக இருக்க முடியும். அப்பொழுதுதான் உன் இதயத்தில் தேவனை நீ தரிசிக்க முடியும். இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாதபடிக்கு நிறைய பேர் பண்ணுறாங்க, தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். இன்றைக்கு இந்த சூழ்நிலை நீங்கள் மாற்றிக்கொண்டு தேவனோடு உறவாட கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், இந்த சமாதானம் குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்கள். சமாதானத்துக்கு ஏற்றவைகள் நம்முடைய காரியங்களில், நம்ம உள்ளத்தில், நம்ம குறிண்டான காரியங்களில் இருக்க வேண்டும். இந்த சமாதானத்துக்கு ஏற்றவைகளை குறித்து ரோமர் 12:18 நீங்கள் வாசிக்கும் பாருங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். கூடுமானால் அது சொல்றார், கூடுமானால் எல்லா மனிதரோடும் சமாதானமாக இருக்க நாட வேண்டுமா, சமாதானமாக இருக்கக்கூடியலாம் மாற வேண்டும். இப்போ இந்த கூடுமானால்னு சொன்னால் பாருங்கள், முடிஞ்சாதாங்க சொல்லிக்கிறாரு அப்படின்னு கூடாது. இன்றைக்கி நிறைய விஷயங்கள், நிறைய காரியங்கள் சமாதானமாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எந்தெந்த இடங்களிலே சமாதானமாக இருக்க முடியுமோ அதெல்லாம் சமாதானமாக இருக்க நாட வேண்டும். இவன் பிரச்சனை பண்ணுறான், அவன் பிரச்சனை பண்ணுறான், அவன் பிரச்சனை, எல்லாருக்கிட்ட பிரச்சனை, நீ என்ன பண்ணும், எல்லாருக்கும் ஒரு விரோதியை காணப்படுவேன். உன்னை பார்க்குறவங்க சொல்கிறாங்க, இவன்லாம் கடவுளுடைய பிள்ளையாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கூடுமானால் என்று சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாருக்கிட்டையும் பகை வளர்த்துக்கூடாது. ஏதோ இவர்கிட்ட பேசினா அவர்கிட்ட என்ன பண்ணணும், இல்லைங்க இப்படி இல்லைங்க இப்படி மாதிரி. பாருங்கள், ஒரு மனிதனுடைய காரியங்கள் பிடிக்கவில்லை, அவருடைய பேச்சு, அவருடைய செயல் பிடிக்கல, எனக்கு டக்குன்னு கோவப்பட வேண்டிய சூழ்நிலை. கோவப்பட்டேன், கூட இருக்கிறவர் வர்றாரு, அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறார், அவர்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியாது, கோவப்பட்டு இருக்கக்கூடாது. அடுத்து இன்னொருத்தருக்கு அவர்கிட்ட கோவப்படாது. இப்போ 3 பேரும் நமக்கு விரோதியாக மாறுவாங்க. அப்படி கிடையாது. யார் இவர், அவருடைய காரியங்கள் மாத்திரம் பேசி விட்டேன் அப்படின்னா சரி வரங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் கூட இருக்கிறவங்க வந்தோடனே இல்லை பிரதர் இப்படி இருக்கிறது, அவர் பேசுன, ஆமாம் அவர் பேசுறது சரியில்லை தான். அப்போ பாருங்கள், இந்த காரியங்கள் நமக்கு நல்லது என்று சொல்வதற்கு ஒருத்தர் வந்ததுக்கான காரணம் என்னன்னா, அவர் கூட இருக்கிறன்னு அவரையும் நம்ம பகைக்கக்கூடாது, அவரோட கூட இருக்கிற அவரையும் பகைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த வாலிப பிள்ளைங்க பாருங்கள், பிரச்சனையை கொண்டு வரும்போது ஒருத்தன் தான் பிரச்சனை பண்ணியிருப்பான். அந்த பிரச்சனை பண்ணவனை விட்டு கூட இருக்கிற எல்லாரையும் போட்டு அடிப்பானுங்க, எல்லாரையும் போட்டு திட்டுவாங்க, எல்லாரையும் போட்டு. அப்போ மொத்த பேரும் அவனுக்கு விரோதமாக எழும்பும்போது இவன் அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டியவனாக மாட்டுவான். காரணம் என்ன தெரியுமா, எல்லாரும் கூட அவன் பிரச்சனை வளர்த்துப்பான். அப்படி கிடையாது. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம செய்வதற்காக கர்த்தர் நம்ம அழைக்கலை. கூடுமானால் இன்றைக்கு நிறைய காரியங்கள் நமக்கு விரோதமாக எழும்பும், முடிந்த மட்டும் வச்சுங்களா
அந்த சமாதானத்தை நாடி இவைகள் என்ன பண்ணுங்க, அடைவதற்கு தேட வேண்டும். இன்றைக்கு இந்த சமாதானம் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. கவனிங்க, உங்களால் ஆன மட்டும் எல்லா மனிதரோடும் சமாதானமாக இருக்குது. உங்களால் ஆன மட்டும் எல்லா மனிதரோடும் நீங்கள் சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக பிரயாசப்பட வேண்டும். இந்த சமாதானத்துக்குள்ளே ஒரு ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். இந்த சமாதானம் போங்க, நீங்கள் சொன்னீங்க தான் நான் அமைதியாக போகிறேங்க, நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டாங்க என்னை வந்து அவ்வளோ திட்டு போகிறேன், நான் அமைதியாக போகிறதுக்கான நீங்கள் சொன்னீங்க தானே. ஏங்க இந்த அமைதியாக போகிறதுக்குலங்க, நீங்கள் சமாதானமாக இருந்தீங்க, சமாதானம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கற்று வைத்திருக்கிறான். என்ன ஆசீர்வாதம் அப்படின்ட்டு எண்ணி பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள், வேதம் அழகாக சொல்லுது, நாம் சமாதானம் பண்ணும்போது நாம் தேவனுடைய புத்திரராய் காணப்படுகிறோம், தேவனுடைய பிள்ளையாய் காணப்படுகிறோம். இந்த சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருப்பார்கள். இந்த சமாதானம் பண்ணுகிற ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி மாற்றுறாரா? அவருடைய பிள்ளையாய் மாற்றுகிறார், அவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறார். இந்த சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாருங்க பாக்கியவனாக மாறுறாங்க. இந்த இடத்துல நாம் அப்படி மாற வேண்டும். இன்றைக்கு நாம் நிறைய நேரங்களில் நிறைய பேர் பார்க்குறேன் நான், அப்படி பாருங்கள், ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அது சின்னதாக தான் இருக்கும், அதை ஊதியே பெருசாகிடுவாங்க. அதை ஊதியே என்ன பண்ணாங்க, பாரு இப்படி கேட்டு போகிறான், நீ கம்முன்னு தான் இருக்கிறேன், எனக்கு வர கோபத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னு, உனக்கு கோபம் இருக்காது, அவன் ஒரு கோபத்தை வச்சுன்னு பாரு, அந்த கோபத்தை உனக்குள்ள அனுப்புவான் பாரு, நீ அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி விடு, நான் பாரு என்ன பண்ணுறேன் பாரு, பட்டம் இரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், வராத பிரச்சனையை வரவழைத்து ஒரு பெருசாக மாற்றணும். இப்படியாப்பட்ட மனிதராய் நீங்கள் காணப்படுவதனால் உங்களை பிசாசு என்ன பண்ணுற பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசு உங்களை ஆளுகை செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு மத்தியிலே நீங்கள் சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பிரச்சனைக்கு நடுவிலே சமாதானமாய் வாழ்வதற்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டும். இப்போ உலகத்தில் மனிதர்களையும் பாருங்கள், எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை தாங்க, எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை நமக்கு வந்து இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகளில் பிரச்சனைன்றேன் இன்றைக்கி உயிர் வாழலை. ஒரு சில எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நடுவில் சாதாரணமாக போயின்னுக்குவேன், இன்றைக்கி நீண்ட காலம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கான். இது போல் எத்தனையோ பிரச்சனை பார்த்துட்டு சார்னு கம்ன்றான், அவன் உயிர் வாழ்கிறான். ஒரு கூட்டம் இவ்வளோ பிரச்சனைக்கு எப்படி சார் இருக்க சொல்கிறீங்க, கம்னுக்கு சொல்கிறீங்க, எப்படி சார் கம்னுக்கு சொல்கிறீங்க, அவன் இந்த பூமியில் வாழ முடியாதுன்னு அவன் மாறுகிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் உள்ளவர்களாய் நாடுவதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். சமாதானம் ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்முடைய வாழ்க்கைக்கு. அந்த சமாதானத்தை நீங்கள் நாட வேண்டும், இந்த சமாதானம் செய்வதாக மாற வேண்டும். இந்த சமாதானம் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீங்கள் மாத்திரம் இல்லை, மற்றவர்கள் வாழ்க்கையில் இந்த சமாதானத்தை கொண்டு போவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். சமாதானம் இருக்க மாட்டேங்க, சமாதானம் இருக்காத, கோபப்படுவதனால் என்ன சாதிக்க போகிற, அழிஞ்சு போகிற. சமாதானமாக இருந்தால் இந்த பூமியில் வாழ்வதற்கு, தேவனுடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு உனக்கு அதிகாரம் கொடுக்கிறார். சமாதானம் பண்ணலை, நான் கோபப்படுறேன், நான் கோபம் உள்ளவனாய் மாறுகிறேன் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் நீ அழிவை தேடிக்கொண்டிருக்கிறாய் அர்த்தம். எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்கள், 4ஆம் அதிகாரம் 26-27 வாசிப்போம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். கவனிங்க, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்கன்னு சொல்றாரு. அப்போ கோபம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் வருகிறது. இந்த கோபம் கொள்வதனாலே நமக்குள்ள பாவம் வருவதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. இந்த கோபம் அதிகரிக்கும். இந்த கோபத்தினால அவனை நான் திட்டிட்டு வந்து பத்தாது, அவனை அடிச்சுட்டு வந்திருக்கணும், அந்த சூழ்நிலை கொண்டு போகும். அங்கே அடிக்க விடாது, அவனை வேறு விதமாக பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு அது ரத்தம் சிந்த வைத்து விடும். அப்படியாப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது, அப்படியாப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாது. உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. நீங்கள் எரிந்து கொண்டிருக்கிற எரிச்சல் உங்களுக்குள்ளே பாருங்கள், ஒரு சிலர்லாம் தூக்கமே வராது, அவன் அப்படி பண்ணிட்டான். அந்த எரிச்சலை நீங்கள் தணிந்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எரிச்சல் உங்களுக்குள்ளே தனியுமானால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். இந்த எரிச்சலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் மூடும்போது தூங்காமல் விழித்து கொண்டு இருந்து என்ன பண்ணுவோம், பிசாசுக்கு இடம் கொடுக்குற மக்களாய் மாறுங்க. பிசாசு வருவதற்கான வழியை நீங்கள் திறக்கிறீங்க. யாருக்கு ஃபோன் பண்ணலாம், யார் வந்து நம்ம கூட இந்த சப்போர்ட் பண்ணி அவனை அடிப்பாங்க, திட்டுவாங்க, அவனை கோபப்படுத்துவாங்க. இப்படியாப்பட்ட காரியங்களை கொண்டு வரீங்க. இப்படியாப்பட்ட காரியங்கள் வேண்டாம். பிசாசுக்கு இடம் கொடுக்காது. அப்போ பிசாசுக்கு எப்படி இடம் கொடுக்க முடியாது? பிசாசுக்கு நான் எங்கே இடம் கொடுக்குறேன்?
இடம் கொடுக்கக்கூடிய இடங்க. எங்கெல்லாம் நீ கோவப்படுறியோ, எங்கெல்லாம் உனக்குள்ள சமாதானம் இல்லாமல் போதோ, அந்த இடங்களிலெல்லாம் நீ பிசாசுக்கு இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறாய். உன் தாய் தகப்பன் ஏதாவது ஒரு காரியங்கள் சொல்லும்போது உடனே பாருங்க, ஆமாம் இவங்களுக்கு இதே தான் வேலை, எப்போ பாரு இது மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு நீ சொல்லும்போது பிசாசு உனக்குள்ளே வருகிறான். பிசாசு வந்தவுடனே முகநாடி வேறுபட்டு போய்விடும். நீ வேறே மனிதனாய் மாறுவாய். உன்னுடைய பேச்சு ஆக்ரோஷமாய் காணப்படும். அது கோபமுள்ள வார்த்தைகளாக வரும். அது கனிவுள்ள வார்த்தைகளாக இருக்காது, அது கோபமுள்ள வார்த்தைகளாய் மாறும். இப்படியாப்பட்ட காரியங்களை இன்றைக்கு நீங்கள் விட்டு விலக வேண்டும். இப்படியாப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு அநேகர் இருப்பாங்க, தங்கள் இருதயத்தை கொடுத்து விட்டு தங்கள் இதயத்தில் பிசாசுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்த கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வருது. வேதம் என்ன சொல்லுது, கெட்ட வார்த்தைகள் ஒன்று புறப்படக்கூடாதுன்னு சொல்லுது. இந்த கோபம் உள்ள மனிதர்கள் கெட்ட வார்த்தைகளை அதிகமாக பேசுவார்கள். கெட்ட வார்த்தைகளை அதிகமாக பேசி பாருங்க, என்னடா இவனா அப்படி கெட்ட வார்த்தையை பேசினான், ஆமாம் இவன் தாங்க பேசினான். காரணம் அவனுக்குள்ளே இருக்க கோபம். இப்போ நீ சமாதானமாக இல்லாமல் போனதுனால கோபம் வந்துச்சு, கோபம் வந்ததுனால கெட்ட வார்த்தை பேசுகிற. இப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருது? ஒரு மனிதன் தேவனுடைய உறவிலேருந்து எப்படி கட்டாராம்பாங்க. நீ அன்பாக மாறுவதற்காக தேவன் என்ன பண்ணுற, ஆலயத்துக்கு கொண்டு வந்து ஞானஸ்தானத்துக்கு வைத்து அவருடைய பாத்திரம் அமர வச்சு என்ன பண்ணுற, இன்றைக்கி நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுக்குறார். ஆனால் நீ தேவனுக்கு விரோதமாக நடப்பதுக்கு ஒரு நொடி பொழுதிலே நீ மாறிக்கொண்டிருக்கிறாய். உடனே ஒரு கெட்ட வார்த்தை, ஒரு வாகனம் ஒரு குறுக்கிட்டு வருமானா உடனே உனக்குள்ள கோவம். எப்படி அவன் போகலாம், எப்படி அவன் வரலாம், முடிஞ்சால் அவன் ஒரு மாதிரி பார்த்தா என்னடா பார்க்குறேன்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தைகள் பேசி, இப்படியாப்பட்ட காரியங்களை செய்கிற மனிதர்களே இன்றைக்கி மாற்றிக்கொள்ளுங்கள். ஆலயத்துக்கு வருகிறார் ஒரு நண்பர் பாருங்க, ஆலயத்துக்கு வந்தவர் அவர் பாருங்க, ஒரு இடத்துக்கு போகும்போது அவர் கெட்ட வார்த்தைகளை அதிகமாக டக்குன்னு பயன்படுத்துகிறார். என்னன்னா அவருக்கு வந்த கோவம் வந்துச்சுன்னா என்னெல்லாம் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. பிசாசுக்கு எவ்வளோ பெரிய இடத்த கொடுத்து விட்டு பிசாசை எவ்வளோ முக்கியத்துவம் படுத்தி வைத்திருக்கார் பாருங்க தங்க இதயத்தில். அன்பு வந்துச்சுன்னா நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த அன்பில் நீங்கள் வாழ முடியுதா? அந்த அன்பில் நடக்க முடியுதா? அந்த அன்புள்ளவர்களாய் காணப்பட முடியுதா? ஆனால் கோபம் வந்தால் மாத்திரமே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, கோபம் வந்தால் என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் கோபப்பட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, உங்களை நீங்கள் வேறு விதமாக மாற்றிக்கொடுங்க. இப்படி அல்ல தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அன்புள்ளவர்களாய் மாறுவதற்கு, நீங்கள் தேவனுடைய புத்திரர் என்று காண்பிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ண, அப்படிப்பட்ட ஐக்கியத்துக்குள்ளே வர வேண்டும். கவனிங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 3:13 வாசிங்க. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கவனிங்க, இங்கே அழகாய் சொல்கிறது ஒரு வசனம் பாருங்க. இது அன்பின் கட்டளை. இந்த அன்பின் கட்டளையை நீங்கள் நம்மளை கை கொள்ள வேண்டும். என்னன்னா, ஒருவர் பேரில் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டுமா, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை இருக்குமானா அது என்ன நம்ம பேசி தீர்த்துக்குங்க. நீங்கள் இப்படி பண்ணீங்க, அது எனக்கு ரொம்ப கோபமாக இருக்குதுங்க, அதனால் எனக்கு ரொம்ப அன்றைக்கிலேருந்து ஒரு மாதிரி மனசு கஷ்டமாச்சுங்க, அது மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோமா, நீங்கள் ஒரு ஷேர் பண்ணிக்கணும். ஷேர் பண்ணி என்ன பண்ணோம், அவர் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார். நீ கொடுத்தா அப்படி பண்ண அப்படின்னாருன்னு வச்சுங்களேன். அப்படி சொல்வாரா? உடனே சரிம்மா நான் மாற்றிக்கிறேன், சரிங்க மாற்றிக்கிறேன். அப்படி நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி எடுக்கணும். கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல, கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல. கடந்த வாரத்தில் ஆலயத்தில் ஒரு குட்டி பையன் இருக்கான். அவன் பாருங்கள் அப்படியே நடந்தான், அப்படி போனான், அங்கே போய் உட்காந்து இந்த பக்கம் நான் முடிஞ்சான் வந்தேங்க. டே ஏன் நீ எங்கே உட்காரம்மா, அங்கெல்லாம் சுற்றிட்டு இருந்தேன், ஏன் அங்கே போய் உட்காந்தேன் அப்படின்னா, உடனே அவனுக்கு பாருங்கள் பயங்கரமான அழுகை வந்துச்சு. என்னடா அழுகுற, கேட்டது தப்பாடா அப்படின்னு கேட்டேன். உடனே பாருங்க மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுருந்தான். டக்குன்னு என்னடா அண்ணன், அப்போ தான் சொன்னான், அந்த அண்ணன் என்னை கிள்ளிட்டாரு அப்படின்னா. கையில் பார்த்தா அவனுக்கு காயம் ஏற்பட்டுச்சு, வலியோடு நிற்கிறான். அப்போ சொன்னேன், டேய் அப்படி பண்ணலாமாடா அந்த குழந்தைய அப்படின்னு அவனை கூப்பிட்டு கண்டிஷன் பண்ணிவிட்டு நான் சொன்னேன், டேய் அவங்ககிட்ட சாரி கேட்குறான். நான் பெரிய பையனை என்ன பண்ணேன், இந்த குட்டி பையன்கிட்ட சாரி கேட்க சொன்னேன். அவன் என்ன பண்ணா, அந்த சாரி சொன்னோன்னையும் டேய் நீ மன்னிச்சிடா அவனை என்ன, நான் மன்னிச்சிட்டேன் சிரிச்சிட்டே சொல்ல மன்னிச்சிட்டேன். பாருங்க சின்ன விஷயம், அவனுங்களுக்கு சும்மா ஒரு சமாதானத்துக்காக அந்த வார்த்தைகளை பேசினேன். அவர் மன்னிச்சோடனே அவர் பெரியாள் மாதிரி இல்லை, நான் மன்னிச்சிட்டேன் உன்னை போ. குட்டி பையன் அவர் மன்னிச்சிட்டாரு. அவர் சிரிச்சிட்டே சொல்கிறாரு, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்டேன். இல்லை பஸ்டர் இப்படி பண்ணால் பஸ்டர் அந்த தான் கிள்ளி விட்டேன். கிள்னா இவ்வளோ காயத்தை உண்டு பண்ணுறியடா, அது குழந்தை இல்லைடா அந்த பையன் அப்படின்னு. அப்போ அந்த சமாதானம் எப்படியாப்பட்ட காரியம் கொண்டு வருதுன்னா, அந்த மன்னிக்கக்கூடிய சாபங்கள், சாரி என்று கேட்கிற ஒரு விஷயம் ஒருவனுக்குள்ள சந்தோஷத்தை கொண்டு வருகிறது, ஒருவனுக்குள்ள மகிழ்ச்சியை கொண்டு வருது, 2 பேருக்கும் நட்பு உண்டாகுது. அல்லேலூயா. இந்த நாளில் அப்படியாப்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ளா நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம்.
பரலோக பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் அன்றே யாவரோடும் சமாதானமாக இருக்க சொன்னீங்கப்பா. அப்படி சமாதானமாக இருப்பதற்கு பிள்ளைகள் தங்களை மாற்றிக்கொள்ள அன்றே இந்த நாளில் நிறைய பேர் கூட மாற்றிக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லாதபடிக்கு அன்றே சமாதானம் உள்ளவர்களாய் நாடும்போது அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு நடக்க கர்த்தாவே கிருபை செய்யுங்க. சமாதானமாக இருக்கும்போது கோபத்துக்கு இடம் கொடுக்காம நான் மாறுறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மாற கிருபை தாரும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.